இயேசு ஆண்டவரில் என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டவர், உயிரோடு உயிர் தெழுந்தார். அவர் இறைமகன் என்பதனால் அவரை இந்த மண் 3 நாட்களுக்கு மேல் தனக்குள் வைத்திருக்க முடியவில்லை. அவர் வெற்றி வீரராக உயிர் தெழுந்தார். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு கொண்டு வருகிற விழுமியங்கள் என்பவை இறை நம்பிக்கை ஒருபோதும் தோற்காது. இறைவனில் நம்பிக்கை கொள்வோர் உறுதியாக வெற்றி பெறுவர். இறைவனுக்கு மரணம் இல்லை. அதுபோல இறைவனில் நம்பிக்கை கொள்கிற யாருக்கும் மரணமில்லை. அவர்கள் உயிர்த்தெழுந்து இறைவனோடு வாழ்வார்கள் என்ற இறை நம்பிக்கையினுடைய வெற்றியை கொண்டாடும் இந்த உயிர்ப்பு பெருவிழா, அதே நேரத்தில் உலகம் முழுவதற்கும் சமாதானமும் அமைதியும் உரித்தாகுக என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த அமைதியும் சமாதானமும் உலக நாடுகள் முழுமைக்கும் ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறை நம்பிக்கை வெற்றி பெறும் உலக அமைதி மனச்சமாதானம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்த வழங்கும் அகமகிழ்வி சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். என் மான்ஃபோர்ட் பள்ளியின் மாணவ மாணவிகளின் உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியை கண்டுகளிப்போமா? வாருங்கள். இந்த உலகில் மனிதன் வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பது நம்பிக்கை. அதிலும் உயர்ந்ததும் நிலையானதும் கடவுள் நம்பிக்கை. மனிதன் தன் துன்பத்திலும் தளர்ச்சியிலும் இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலையும் துணிவையும் தருவது கடவுள் நம்பிக்கையே. கடவுள் நம்பிக்கை மனிதனை அன்புடனும் நீதியுடனும் வாழ தூண்டுகிறது. மேலும் வாழ்க்கையின் சவால்களை தைரியத்தோடு எதிர்கொள்ளும் வலிமையும் தருகிறது. எனவே கடவுள் நம்பிக்கை என்பது மனித வாழ்வை உயர்த்தும் ஒரு ஒளி கதிராக விளங்கி நல்வழி செயல்களையும் நல்வழி எண்ணங்களையும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறது. So let's believe in God and watch the Montfort students dance. If you believe you can move the highest mountains, cross the greatest oceans, and walk across the water, the world. You feel defeated, falling on your knees and looking up for some hope tonight. You try to stand up, but you throw your hands up like you no longer have the strength to fight. 'Cause you've seen too many sunsets, too many days ending in the darkest night. But on your own you never know, you never know. If you believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water, the water. Believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water. If you believe. They say that all you need is faith, but it's almost like you lost your way. Took a few wrong turns, took a few breaks, falling behind now looking for grace. 'Cause you need someone to lift you up, yeah, make right all the things you've done. 'Cause on your own you'll never know, you'll never know. If you believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water, the water. Believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water. If you believe, if you believe, yeah. You can do anything, you can do anything, you can do anything if you believe.
highest mountains, cross the greatest oceans, walk across the water, the water. Believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water. If you believe. இயேசுவின் உயிர்ப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. இயேசு கிறிஸ்து சாவையே வெற்றி கொண்டு உயிர் பெற்று எழுந்தது ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வுன்னு எங்க பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இயேசுதான் நம் நம்பிக்கை, விசுவாசத்தின் மையமும் அவர்தான். இயேசு மரணத்தை வெற்றி பெற்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உயிர்த்தெழுதல் செய்தி. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலே அறிவிக்கிறது. ஆமா ஆமா, நம்ம இந்த மகிழ்வை நம்ம மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கொண்டாடுவோம். வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவியெங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவியெங்கும் முழங்கும். வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தானேனும் எண்ணம் நீக்கி நாமேனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தானேனும் எண்ணம் நீக்கி நாமேனும் கொள்கை கொண்டால் மண்ணில் ஆளும் மாற்றம் தோன்றுமே. நீதி நிலைத்திடும், பூமி நிமிர்ந்திடும், வானம் வசப்படும், வாழ்வு வளப்படும். வேதங்கள் இல்லாத வேதங்கள் வாழ்வாக, சோகங்கள் சொல்கின்ற மேகங்கள் இனி மாற. பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. பஞ்சம் பீனி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும் இறைவன் ஆட்சி அன்று உயிர்க்கும். பஞ்சம் பேசும் நெஞ்சம் எல்லாம் வாழ்க்கைக்கு நீ ஆகாதென்று தத்துவங்கள் என்றும் மூலக்கும். பஞ்சம் பீனி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும் இறைவன் ஆட்சி அன்று உயிர்க்கும். பஞ்சம் பேசும் நெஞ்சம் எல்லாம் வாழ்க்கைக்கு நீ ஆகாதென்று தத்துவங்கள் எங்கும் உழைக்கும். நன்மை நிறைந்திடும், தீமை தகர்ந்திடும், தீமை விலகிடும், வாய்மை நிலைத்திடும், இல்லாமை இல்லாத பூலோகம் உருவாக. எல்லோரும் நல்லாகும், பூபாளம் இசைப்பாட, பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று. வைகரை வானமே மேகப்பூக்களால் விடியல் கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் இன்று.
தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேக பூக்களால் விடிய கோலம் போடு, மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. அர்த்தமுள்ள வாழ்க்கைனா நீ என்ன நினைக்கிற ஜெபின்? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய பணம் காசு சம்பாரிச்சா அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆமா, பணம், பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்குது. என்கிட்ட கேட்டா இது எல்லாத்தையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இருந்தா அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. சரியா சொன்ன. படிப்பு, பெயர், பதவி இதெல்லாம் ஆண்டவரால வந்தது தானே. நம்ம எப்போதும் அவரோட இணைந்து இருந்தாதான் அது அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அவர் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது தானே. அர்த்தமுள்ள வாழ்க்கையை தந்த நம் ஆண்டவருக்கு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் தரலாம். சரி, இப்போ நம்ம மான்ஃபோர்ட் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இந்த ஈஸ்டரை கொண்டாடுவோம். என்னோடு பேசும் தெய்வமே, என்னை பார்க்க ஆசையில் என்னோடு பேசும் தெய்வமே. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல, என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள, ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. ஒடஞ்சி போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. ஒடஞ்சி போய் கிடந்தேனே,
உதவம போனேனே ஞான அன்ப தேடி உலகெல்லாம் நினைச்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை ரத்தமே இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத என் வாழ்க்கை ரத்தமே இல்ல இந்த உலகம் மாற்றங்களால் நிரம்பிய ஒன்று. மனிதன் பிறந்து வளர்ந்து முதிர்ந்து மறையும் வரை அவன் வாழ்க்கை முழுவதும் நிலையற்ற அனுபவங்களால் சூழப்பட்டிருக்கிறது. செல்வம், புகழ், உறவுகள், அதிகாரம் போன்ற அனைத்தும் காலத்தோடு மாறுபடும். எந்த ஒன்றும் என்றும் நிலைத்திருக்காது. இத்தகைய நிலையற்ற உலகில் மனிதனுக்கு உண்மையான நம்பிக்கையும் ஆறுதலும் தருவது இறைவன் மட்டுமே. இறைவன் காலத்தால் கட்டுப்படாதவர். அவர் அன்பும் அறமும் என்றும் நிலைத்தவை. வாழ்க்கையின் சோதனைகள், துன்பங்கள், சந்தேகங்கள் ஆகியவற்றின் நடுவிலும் மனிதனை உறுதியாக நிறுத்தும் சக்தி இறைவனின் நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை மனிதனுக்கு அமைதியையும் வழிகாட்டுதலையும் தருகிறது. எனவே நிலையில்லா உலகில் வாழும் மனிதன் நிலையான ஆதாரமாக இறைவனை உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதே உண்மையான வாழ்க்கையின் அர்த்தமாகும். அத்தகைய அர்த்தமுள்ள நம்பிக்கையை தம் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்த வருகின்றன எம் மான்ஃபோர்ட் பள்ளி மாணவர்கள். நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே, உறவில்லா உலகிலே உறவாக இருப்பவரே, கண்மணி போல் காத்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, உமையின்றி உலகிலே யாரும் எமக்கில்லை. நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே, உறவில்லா உலகிலே உறவாக இருப்பவரே.
போது என்னை சுகம் தந்து காத்தீரே. உறவென்னை வெறுத்த போது உயிராக காத்தீரே. உமையின்றி உலகிலே எனக்கென்று யாரில்லை. எனக்கென்று இருப்பவர் நீங்கதான் இயேசுவே, நீங்கதான் இயேசுவே. நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே. உறவில்லா உலகிலே உறவாக இருப்பவரே. என் மான்ஃபோர்ட் பள்ளி மாணவ மாணவிகளின் நடனத்தை கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. சிவகங்கை மான்ஃபோர்ட் பள்ளி சார்பாக அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.